Next exercise 4.3. Find the domain of the following functions. Two questions. First question, solution 1. Domain of tan inverse of x. First formula, tan inverse of x க்கு domain அப்படிங்கிறது என்ன? ஏற்கனவே நம்ம sin inverse of x க்கு பார்த்திருக்கோம், cos inverse of x க்கு பார்த்திருக்கோம். இப்போ tan inverse of x வந்திருக்குது. இப்போ domain sin inverse of x ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். sin inverse of x க்கு -1 to +1, cos inverse of x க்கு -1 to +1, அதுவே tan inverse of x க்கு -infinity to +infinity. இப்படி போட்டால் ஓப்பன் ட்ராவல், ரெண்டு க்ளோஸ் ட்ராவல். இப்போ ஓப்பன் ட்ராவல் -infinity to +infinity. இதுதான் டொமைன் அப்படிங்கிறது. கூடவே அந்த பிரின்சிபல் வேல்யூவையும் பார்த்துடலாம். பிரின்சிபல் வேல்யூ sin inverse of x க்கு என்ன? close interval -π/2 to +π/2. cos inverse of x க்கு என்ன? 0 to π. tan inverse of x க்கு -π/2 to +π/2 தான். இது பிரின்சிபல் வேல்யூ, இது டொமைன், இது பிரின்சிபல் வேல்யூ. இப்போ நமக்கு டொமைன் தான் கேட்டாங்க. ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் த ஃபாலோவிங். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்போ tan inverse of x க்கு டொமைன் அப்படிங்கிறது என்ன? -infinity to +infinity. ஓப்பன் ட்ராவல் -infinity to +infinity. இப்போ tan inverse of x, இப்போ tan inverse of x உள்ள இடத்துல இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது என்ன இருக்குது? √9 - x². அப்போ இந்த டொமைன் ஆஃப் tan inverse of xனா -infinity to +infinity என்ன அர்த்தம்? இந்த எக்ஸோட வேல்யூ -infinity +infinity வரைக்கும் இருக்கலாம்னு அர்த்தம். அப்போ இந்த √9 - x² வேல்யூ -infinity +infinity இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ரூட்டுக்கு, அதாவது 9 - x² இருக்கு இல்லையா, √9 - x², இதனுடைய வேல்யூ -infinity +infinity வரைக்கும் இருக்கலாம். -infinity +infinity வரைக்கும் இருக்கணும்னா அது ரியலாக இருக்கணும். ஏன்னா -infinity to +infinity ஒரு ரியல் லைன், ரியலாக இருக்கணும். அப்போ √9 - x² இஸ் ரியல். ரூட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூ, அதாவது ரூட் ஆஃப் சம்திங் வேல்யூ ரியலாக இருக்கணும்னா என்ன கண்டிஷன்? ஃபார் எக்ஸாம்பிள், ரூட்டுக்குள்ளே 9 போட்டிங்கனாக்கா +or-3 போடுவீங்க. ரூட்டுக்குள்ளே 16 போட்டிங்கன்னா +or-4 போடுவீங்க. அதுவே ரூட்டுக்குள்ளே -25 அப்படின்னு போட்டிங்கன்னா 5 +or-5 மைனஸ் இருந்துச்சுன்னா ஐன்னு போட்டுருவீங்க. ஏன்னா அது இமேஜினரி அப்படிங்கிறதுனால. சரிண்ணா? அப்போ ரூட்டுக்குள்ளே மைனஸ் வந்துச்சுன்னா ஐன்னு கிடைக்கும். ரூட்டுக்குள்ளே மைனஸ் வந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக ஐன்னு கிடைக்கும். ஸோ இப்போ சாதாரணமாக 9 ரூட் எடுத்திங்கன்னா 3, 5 √25 ரூட் எடுத்துட்டிங்கன்னா 5, அதில் எக்ஸ்ட்ரா மைனஸ் வர்றதுனால ஒரு ஐ வரும். அப்போ ரூட்டுக்குள்ளே மைனஸ் வந்துச்சுன்னா ரூட் எடுத்திங்கனாக்கா ஐன்னு கிடைக்கும், இமேஜினரின்னு கிடைக்கும். அப்படி பார்க்கும்பொழுது இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூ, அதாவது டோட்டல் வேல்யூ ரியலாக இருக்கணும்னா இந்த 9 - x² வேல்யூ என்னவாக இருக்கணும்னாக்கா நெகட்டிவாக இருக்கக்கூடாது, நான் நெகட்டிவ். நான் நெகட்டிவ்னா என்ன அர்த்தம்? இம்ப்ளைஸ் தட் 9 - x², அதாவது நெகட்டிவாக இருக்கக்கூடாது. இப்போ என்னவாக இருக்கலாம்? 0வாக இருக்கலாம், இல்லை 0 விட அதிகமாக கூட இருக்கலாம். ஸோ greater than or equal to 0 implies that 9 greater than or equal to x². இதை திருப்பி எழுதிக்கலாம். x² less than or equal to 9. ரூட் எடுத்திங்கனாக்கா +or-x less than or equal to 3. +or-x அதுக்கு மேலே என்ன போட்டுக்கலாம்? |x less than or equal to 3 போட்டுக்கலாம். ஸோ |x +or-3. அப்போ எக்ஸு, அதாவது |x less than or equal to 3நாக்கா -3 less than or equal to x less than or equal to 3 இருக்கலாம்.
அப்போ இம்ப்ளைஸ் தட் அப்போ எக்ஸோட வேல்யூ -3லேருந்து +3 வரைக்கும் இருக்கலாம். இப்போ இதை வேறு மாதிரி கூட எழுதலாம். எக்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் -3, +3 அப்படின்னு கூட எழுதலாம். இதோட ஸ்டாப் பண்ணாலும் சரி, இல்லை இதையும் எழுதினாலும் சரி. ஓகே, அப்படியே நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாமா? சொல்யூஷன் 2 என்ன இருக்குது பாருங்கள். 1/2 tan inverse of 1 - x² - π/4 இருக்குது. இதில் இந்த ப்ராக்கெட் தான் பார்க்கணும் பாருங்கள். tan inverse of x, அப்போ அதில் டொமைன்ங்கிறது என்ன? எக்ஸ். இந்த எக்ஸ் வேல்யூ -∞ +∞ வரைக்கும் இருக்கணும். அதே மாதிரி தான் இதில் இங்கே என்ன இருந்தாலும் சரி, இங்கே என்ன இருந்தாலும் சரி. இப்போ இந்த இடத்துல ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் எக்ஸ் வேல்யூ. அந்த 1 - x² வந்து இதில் இருக்கணும், -∞ to +∞ இருக்கணும். அப்போ 1 - ஏன்னா டொமைன் ஆஃப் tan inverse of x is -∞ to +∞. அதனால் இந்த வேல்யூ 1 - x² implies that 1 - x² belongs to -∞ to +∞. இந்த 1 - x² வேல்யூ -∞ +∞ வரைக்கும் அதுக்குள்ளே இருக்கலாம். அப்படின்னா எக்ஸுக்கு நீ என்னென்ன வேல்யூ எல்லாம் போடலாம் அப்படின்னு பார்த்தா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் லைன் எடுத்துக்கோங்களேன். நம்பர் லைனில் 0 இருக்கும், இந்த பக்கம் -∞ வரைக்கும் இருக்கும், அந்த பக்கம் +∞ வரைக்கும் இருக்கும். 0 போடுங்களேன். 0 போட்டால் 1 இதுக்குள்ளே இருக்குது. அடுத்து 1 போடுங்க, 0 இதுக்குள்ளே இருக்குது. 2 போடுங்க, 4 -3 இதுக்குள்ளே இருக்கும். அப்போ இந்த பக்கம் 0 1 2 3 எக்ஸட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும் போடலாம். இந்த பக்கம் -1 -2 -3 எக்ஸட்ரா -∞ வரைக்கும் போடலாம். அப்போ 1 - x² வேல்யூ -∞ to +∞ இருக்கணும்னா எக்ஸுக்கு என்ன வேல்யூ போடலாம் அப்படின்னா, எக்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு -∞ +∞ வரைக்கும் போடலாம். எக்ஸோட வேல்யூங்கிறது தான் டொமைன். ஸோ எக்ஸோட வேல்யூ -∞ to +∞. அதே போல் இதில் டொமைன் எக்ஸோட வேல்யூ -3 to +3. இது ஆன்சர். Find the value of second sum. Find the value of 2 question கேட்டிருக்காங்க. Solution 1. Tan inverse of tan 5π/4 equal to tan inverse of tan of இந்த 5π/4 நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதால் டேட் பண்ணுங்க. tan inverse of tan of 5π/4 5/4 ஆல் டேட் பண்ணாக்க 1 டைம். ஸோ 1π + π/4 அப்படின்னு எழுதலாம். எல்சிஎம் எடுத்து பாருங்கள். 4π + π 5π/4 ஈக்குவல் டு tan inverse of tan of π + θ all silver tea cups. பைங்கிறது இந்த இடத்துல இருக்குமா? பை ப்ளஸ் தீட்டானா கீழே வந்துடும். எந்த குவாட்ரண்ட் இது? தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்டில் எது பாசிட்டிவ்? tan பாசிட்டிவ். இந்த இடத்துல என்ன இருக்குது? tan. ஸோ tan π + θவை எப்படி எழுதிக்கலாம்? tan θன்னு எழுதிக்கலாம். ஸோ tan π/4 எழுதிக்கலாம். ஈக்குவல் டு இந்த tan இன்வர்ஸையும் டேனையும் கேன்சல் பண்ணிடலாம். ஆன்சர் π/4. ஏன் எப்படி கேன்சல் பண்ணலாம்? சின்ஸ் π/4ங்கிறது எதுக்குள்ளே இருக்கும்? -π/2 to +π/2க்குள்ளே இருக்கும். இப்போ இந்த வேல்யூ இதுக்குள்ளே இருந்தால் தான் இதை பற்றி கேன்சல் பண்ணலாம். கேன்சல்லாம் அடிச்சிடக்கூடாது. இதுதானே ஃபார்முலா அது. அப்போ tan இன்வர்ஸும் டேனும் கேன்சல் ஆகி π/4ன்னு கிடைக்கும். ஏன் சார் இது இங்கேயே கேன்சல் பண்ணியிருந்தாருண்ணா, ஏன் இங்கே வந்து கேன்சல் பண்ணுறீங்க? இந்த இடத்துல கேன்சல் பண்ணணும்னா இந்த வேல்யூ இதுக்குள்ளே இருக்கணும். இதுக்குள்ளே இருக்குமா பாருங்கள். π/4னா 45 டிகிரி. 5 × 45 அந்த வேல்யூ இதுக்குள்ளே இருக்காது. அதனால் இங்கே கேன்சல் பண்ணக்கூடாது. அதை சிம்பிளிஃபை பண்ணி இந்த இடத்துல கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ π/4 அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து சொல்யூஷன் 2. செகண்ட் கொஸ்டின் என்ன இருக்குது? tan inverse of tan of -π/6 அப்படின்னு இருக்குது. π/6
ஈக்குவல் டு இந்த tan இன்வர்ஸையும் டேனையும் கேன்சல் பண்ணி ஆன்சர் 5/6ன்னு போட்டுக்கலாம். ஏன் சின்ஸ் -5/6 அப்படிங்கிறது -5/2 +5/2 இருக்கும். ஏன் -5/6 -30 டிகிரி -30 டிகிரிங்கிறது இந்த இன்டர்வலில் இருக்கும். அதனால் இதனுடைய ஆன்சரு -5/6 தான். இந்த பிரின்சிபல் வேல்யூ எழுதும்பொழுது நான் என்ன சொல்லியிருக்கேன், sin inverse of x க்கு -π/2 to +π/2, cos inverse of x க்கு close interval 0, tan inverse of x க்கு எழுதும்பொழுது இது என்னது பிரின்சிபல் வேல்யூ. sin inverse of x க்கு -π/2 to +π/2 close interval, cos inverse of x க்கு 0 to π close interval, tan inverse of x க்கு -π/2 to +π/2 open interval. இது close interval கிடையாது, open interval. சரி, இப்போ இந்த சம்மில் பாருங்கள், தேர்ட் சம், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் tan inverse of 7π/4. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், sin inverse sin, cos inverse cos அப்படின்னு பார்த்துருப்போம். இது மாதிரி வந்துருக்கு பாருங்கள், tan inverse. அப்படி பார்க்கும்பொழுது இந்த வேல்யூ டொமைனாக எடுத்துக்கணும். இப்போது பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் 1, டொமைன் ஆஃப் tan inverse of x is, நமக்கு என்னன்னு தெரியும், டொமைன் -∞ to +∞ தெரியும். tan inverse of x க்கு டொமைன்ங்கிறது -∞ to +∞. இப்போ இது எப்படி இருக்கலாம் அப்படின்னா, tan inverse of 7π/4 ஈக்குவல் டு 7π/4 அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா இந்த வேல்யூ இதுக்குள்ளே இருக்கணும். இருக்குமா பாருங்கள், π/4, பைக்கு வேல்யூ 3.14ன்னு போட்டுங்க, 7ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், 4ஆல் டிவைட் பண்ணுங்கள், வர ஆன்சர் இந்த இதுக்குள்ளே இருக்கும் பாருங்கள். இப்போ அதனால் tan inverse of 7π/4ன்னு எழுதிக்கலாம். இது போல் சொல்யூஷன் 2 என்ன இருக்குது, tan inverse of 1947. இதுவும் அதே போல் தான். இந்த வேல்யூ வந்து ஒரு ரியல் நம்பராக இருக்கணும், இதுக்குள்ளே இருக்கணும், இருக்குது. அதனால் இதை கேன்சல் பண்ணிக்கிட்டு 1947 அப்படியே எழுதிக்கலாம். அடுத்த சொல்யூஷன் 3 என்ன இருக்குது, tan inverse of -0.2021. இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேன்சல் பண்ணிக்கிட்டு இதே ஆன்சர் எழுதிக்கலாம். ஏன்னா இந்த வேல்யூ எல்லாமே இதுக்குள்ளே இருக்கணும். -∞ to +∞ இருந்தால் இதை கேன்சல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான்.